மனுஷனை நல்ல மரமாய் மாற்றுவதற்கு முன்பாக நல்ல கனியை தருகிறேன் என்று சொல்லுவதுதான் கள்ள அபிஷேகம். புரிஞ்சுதா? அப்படின்னா தனிப்பட்ட முறையில ஒரு மனுஷன் தான் மாறாமல் அபிஷேகத்தை பெற்று கொண்டு இருக்கிறேன் என்று சொல்வது கள்ள அபிஷேகம். ஆனா ஒரு அபிஷேகத்தை பெற்று இருக்கிற மனுஷனுடைய குணங்கள் மாறி, பேச்சு மாறி, பழக்கங்கள் மாறி, யோசனை மாறி, ஜெப வாழ்க்கை மாறி, வேத ஞானம் மாறி, அந்த மனுஷன் எல்லா மனிதர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நடந்து கொண்டால் அவன் பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகத்தை பெற்று கொண்ட மனுஷனாய் இருக்கிறான். இதுதான் அடையாளம். புரிஞ்சுதா? இது நடக்காம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் தன்னை குறித்து சொல்லிக் கொள்வான் என்று சொன்னால் அது பொய். அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, விசேஷமா கடைசி நாட்கள்ல ஊழியக்காரர்கள் ரெண்டாக பிரிந்து கொண்டு இருக்கிறாங்க. ரெண்டு கூட்டமாக பிரிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டமும் அதை ஆதரிக்கக்கூடிய ஊழியர்களும், இன்னொரு கூட்டமும் அதை ஆதரிக்கக்கூடிய